ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதினார்கள். வீட்டு மனைவி மடியில படுத்த உடனே மனைவி சொல்ல, புள்ள வருது, புள்ள வந்தா என்ன, புள்ள வந்தா என்ன, உம்மாட மடியில வாப்பா படுக்காரு, என்ன பிரச்சனை? சாக்கிர மடியில படுத்தா தாண்டி பிரச்சனை, உம்மாட மடியில படுத்த பிரச்சனை இல்ல. அப்ப அந்த நெருக்கம், அந்த அந்நியம் மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். கனவு மனைவி நல்லா பேசிட்டீங்க, இந்த ஆளு பேசுறதே இல்லையே, அதுலயும் இந்த ஜனியம் வந்துச்சு, அவ்வளவுதான். இது பேரு தொலை தொடர்பு சாதனம். இது செய்யற வேலை தொலை தொடர்பு இல்லாமக்குறது. தேவைப்பட்ட தொலை தொடர்பு, தேவையில்லாத தொலை தொடர்பு எல்லாம் பெரும். கொண்டாட்டிட்ட காய்ச்சிட்டு இருக்கிறது, பிள்ளைகளோட காய்ச்சிட்டு இருக்கிறது வந்து பிஸி பிஸி பிஸி, ஐ எம் வெரி பிஸி. அதுலயும் சிலர் இந்த வீட்டுக்குள்ள போன் பேசுற ஸ்டைல் இருக்கே, போல் வெறும் ஒரு பேச்சும் இல்லை. ஏனண்டா கொண்டாட்டி இருக்கா, அப்ப எப்படி போன் பேசுறான், எப்படி போன் பேசுறான், அதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் தெரியுமா? கொண்டாடி இருக்கா. இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வேற தொடர்புகள், பாம்பாட்டிக்கும் பப்பாட்டி, இந்த அளவுக்கு நிலைமை போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுங்க, அவங்களுக்குள்ள நல்ல உரையாடல் இருக்கணும், நல்லா கஹச்சிட்டிக்கணும், பிள்ளைகளோட வாப்பா அம்மா இருந்து விளையாடணும், பேசணும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். காலிக்கோட்டில் கேஸ் போகும்.